நீலா நீலா நீலா, யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா, நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா, எங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா, நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடல, பயங்கரமா கீழே விழல. ஐயோ நீலா, நீ சாகன. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா, நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பிழைச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா, இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சதுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். போங்க. ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணைத்தான் நான் பார்த்துருப்பேன் போல இருக்கு. வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வரேங்க. ஏன் கோபால், இவ நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஒரே மாதிரி உருவம் உள்ள 2 பேர் இதுக்கு சான்ஸ் இருக்கிறவே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமா கோபால், நீலாவுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு. கொஞ்சம் இரு. ஏதாவது கலாட்டாவா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடா கண்ணு, சொல்லுமா. அக்கா, நீ இவ்வளவு கேள்வி கேட்கறிய, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. மகாபலிபுரத்துல என்ன நடந்தது? சொல்லுக்கா. மகாபலிபுரம். மல்லிகா, தயவு செய்து அதை பத்தி ஒண்ணும் கேட்காதுமா. அங்கே ஏதோ பயங்கரம் நடந்திருக்கு. அங்க பார்த்த வக்கீலையும் டாக்டரையும் தியேட்டர்ல பார்த்தேன். நான் இருந்துட்டதாக அவங்க சொல்றாங்க. என்னக்கா இதெல்லாம் நாடகம்? நீங்க எல்லோருமா சேர்ந்து என் வாழ்க்கையே மர்மமாக்கிட்டீங்க. என்ன பொம்மையா ஆட்டி வச்சு ஏதோ சதி செய்திருக்கிறார் அத்தா. சொல்லுக்கா, என்ன அது? அத்தான் செய்த சதி இல்லம்மா, ஆண்டவன் செய்த சதி. கண் மேல காட்டுற பக்தியை விட தாலி மேல அதிக பக்தியை காட்டும்படியா பெண்களை படைச்சிட்டான் கடவுள். அந்த தாலிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக உலகம் அறியாத உன்னை கருவையாக்கி கண் கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற, நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிறேன், தடுமாறு. அழாதக்கா, அழாத. நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன். ஆமாம்மா, ஆமா. அதனாலதான்மா சொல்றேன், காரணத்தை கேட்டு உன் தியாகத்துக்கு விலை பேசாத. மல்லிகா, என்ன நம்புமா. உன் வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன். நீ இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திரவதை செய்யறதாமா அர்த்தம். இல்லக்கா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டேன்க்கா. நீ அழாதேக்கா, அழாத. இல்லம்மா. மல்லிகா, ஏய் மல்லிகா, நீ இன்னும் புறப்படலையா? கார்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆகல. ஆமாமா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் புறப்படுமா. சரி வா. கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் இவன். அதே உருவம், அதே பேச்சு, அதே பாவம். எப்படி இருக்க முடியும் ரவி? அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். நாடி துடிப்பு இல்ல, ஹிருதயம் நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணேன். நம்ம 2 பேர் கண்ணு முன்னால தானே அந்த உடலை எரிச்சாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் கூட தான் பார்த்தேன். கோபால், அப்ப இவ யாரு? இவ யாரோ, இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. கோபால், 2 பேருக்கு ஒரே மாதிரி உருவம், நிறம், குரல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரி காயம் இவன் முதுகிலையும்,
அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மர்மம் நடந்திருக்கு. நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. கோபால், நீதான் சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்திருக்க. நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்ன்னு தெரியுதே. அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்றேன். உடனே நாம் தான் கண்டுபிடிச்சாகணும். அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல? இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாமும் மைசூருக்கு போய் தீரணும். ஏற்பாடு செய். மொட்டை, இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சு. இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆஸ்திக்கும் இனிமே நான் தாண்டா அதிபதி, நான் தான் ராஜா. ராஜா பக்கத்துல இருக்கு. ராணியை அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? இந்த அம்மா டான்ஸ் ஆட மைசூருக்கு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவகிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். மொட்டை, புறப்படு மைசூருக்கு. மல்லிகா, பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நீ எதுக்காக நடனம் ஆடணும்? யாருக்கு சம்பாதிச்சு போடணும்? இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கௌரவமான, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே. அதனாலதான் கற்ற கலையில கவலையை மறக்கிறேன். பைத்தியம், உனக்கு குடும்ப கலை தெரியாது. கணவனும் மனைவியுமா அழகான குழந்தைகளை பெற்று ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதுலதான் நிம்மதி. கேட்கறதுக்கு சுவையா இருக்கு. குழந்தைய குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே. உங்களோடு வாழணும்னு இரவு பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கிற எங்க அக்காவுக்கு அந்த ஆனந்தம் வேண்டாமா? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இல்ல மல்லிகா, அத நான் மறக்கல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை. உங்க கழுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்குத்தான், அதே முகூர்த்தத்துலதான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்றேன்? மாப்பிள்ளைய பாக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். ஏன்? யாரையாவது விரும்புறியா? சொல்லு, நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. முதல்ல அவளை ஊருக்கு கூட்டிட்டு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். நோனோ, மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம். ராணி மாதிரி வாழ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். மல்லிகா, நல்லா யோசனை பண்ணு. நீ ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏழா நம்பர்? அது எப்படி 5 அடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6ஆம் நம்பரு. சரதா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி, ஐயோ, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணில்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை தப்பி சொல்றியா? மரமண்டை மரம் தாங்காது. ஐயா, நான் எங்க இருக்கிறேன்? பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. உன்ன மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், தொடாதே, நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யார் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஐயோ, நீங்க ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடினாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்குறியா? என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறிய, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறியே. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன் அழுறீங்க?
வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அதே திருப்பி பேசுவோமா? மோகினி, மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுறனே, அதெல்லாம் கவனிச்சியா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா சொல்லுது. பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம். ஏய் தொப்பித்தலையா, வா மாப்பிளே. மாமா முன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா? அதுக்குள்ளையுமா? நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு தானே? ஆமா, இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு கண் இல்லையே. கண்ணலாட்டி என்ன, கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே, அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஜெயில போட்டுருவானுங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்லை, தனித்தனியா போட்டுருவாங்களே. இப்ப என்ன செய்யறது? புடவைய காய போடுறது. இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, எங்க அப்பா போய் தயார் பண்றேன். இந்தா. நான் தயார், நீ தயாரா? உதவ வாங்குறதுக்கு அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது, உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கு.